குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் மாயாது வரதே தேவி த்ரியட்சரே பிரம்மவாதினி காயத்ரி சந்தசாமாதः பிரம்மயோனே நமோஸ்துதே. ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். 2000 இயர்ஸுக்கு மனுஷ ஜாதி ஒரு விசேஷமான லட்சணத்தை அடைய போகிறது. மனுஷ ஜாதிக்கு சம்பந்தப்பட்ட லட்சியம் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மனுஷ ஜாதி சரீரத்தில் இருந்தாலும் எல்லா மனுஷாலும் ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. எல்லாரும் இதுக்கு அருகதையானவ தான். எவ்வளவு தடவை பேசினாலும் எத்தனை தடவை சொல்லிண்டாலும் பௌதிகமான கோரிக்கைக்கு நாம் விடுபட முடியாமல் இருக்கோம். ஹெல்த்து நன்னா இல்லை, என்ன என்னோடய சின்ன பையன் சொல்கிற பேச்சை கேட்கல, அதுக்கு என்ன? ஹஸ்பண்டு சொல்கிறபடி கேட்கல, அதுக்கு என்ன? நாம் இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எல்லோரும் ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கணும். இந்த கேம்புக்கு 3 தடவையாக வர இது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 நாள் நம்மளுடைய ஆலோசனைக்கு ஸ்வஸ்திக். அது ஒரு பேச்சாக மட்டும் இருக்கிறதே தவிர நம்ம ஆச்சரணம் பண்ணலை. அப்படி யார் ஃபாலோ பண்ணுறாளோ அவளுக்கு மட்டுமே இந்த கிளாஸு. ரெண்டாவது வருஷம் ஸ்பஷ்டமாக குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். ரூல்ஸை மாற்ற முடியாது. பூமியில் ரிஷிலாம் வந்தாச்சு. அவள் வந்த முதல் காரியம் இது. எனக்கு செய்ய வேண்டிய சொல்லியிருக்கா. எனக்கு வேண்டிய மனுஷாலை தயார் பண்ணுறதை விட்டுட்டு பேஷண்ட்ஸை அழைச்சின்னு வந்திருக்கியே, என்ன லாபம் அப்படின்னு அவள் கேட்குறா. ரிஷி மகா தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. பூமியில் வந்தோட அவளுடைய காரியக்கிரமம் செய்கிறவாளுக்கு அவர் சொல்கிறபடி கேட்கணும். அவள்கிட்ட போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு உன்னோட கோரிக்கையை கொண்டு போய் நீ அவள்கிட்ட வைக்கிற. நீ இப்படி கேட்குறியே, குருவுக்கு நீ எந்த விதமாக உபயோகப்படுற? நீ இந்த பூமியை விட்டு போனாலும் குருவுக்கு எதுவும் இல்லை. நீ இங்கே இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீ ஆலோசனை பண்ணு. நீ உன்னோட கஷ்டம் ஏதோ பெரிய கஷ்டம்னு நினைக்கிற. உப்பு பெறாத கஷ்டம், அதுக்கு முடிவே இல்லை. அது ஒரு கஷ்டத்தை ஒரு கோரிக்கை போச்சுன்னா இன்னொரு கோரிக்கை வரும். சமுத்திரத்தில் அலை நிற்குமா? ஏசி வச்சுட்டு இருக்க, ஏசி காற்று போட்டுன்னு நான் உட்காந்து அனுபவிக்கலாம் அப்படின்னா என் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிற. ஏசி காற்று ரொம்ப இருக்குங்கிற, குறைவாக இருக்குங்கிற. இதுக்கெல்லாம் ஒன்றும் முடிவே கிடையாது. எதற்குமே உபயோகப்படாத கோரிக்கை. 3 மாத்திரம் நன்னா அர்த்தம் பண்ணிக்கோ. இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை மாஸ்டர், ஓகே, இது சீரியஸ் ப்ராப்ளம் தான். ஆனால் இதே ரிஷிக்கிட்ட போனால் நீ போக மாட்ட, சாப்பாடு கிடைக்கலையா, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்பா.
ரிஷிகள். துணி இல்லையா, கொஞ்சம் யோசனை பண்ணோம். சரீரத்துக்கு தேவைப்பட்ட அவசரமான துணி டீசெண்டாக போட்டுக்க இருந்தால் போகிறோம். என்னோட பக்கத்து வீட்டுக்காரி போட்டுருக்கா நிறைய ஜரிகை வச்ச புடவை, அது வேணும் அப்படின்னா அது கிடைக்காது. 8,000 10,000 கொடுத்து ஜரிகை புடவை வாங்கி பொட்டியில் வைக்கிறேன். நீ எப்போவோ கட்டிக்க போகிற. அது எடுக்கும்போது அந்த புடவையில் கண் இருக்கும். பட்டு புடவை பிரமாதமாக வாங்குவேன். அது அந்த பட்டு என்ன பண்ண போகிற? இப்போ எனக்கு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு என்எஃப்ஆர் காலேஜுக்கு போகிறதுக்கு. அப்புறம் இது அட்ரஸ் வேணும், அதாவது ஒரு இடம் இருக்கிறதுக்கு நமக்கு வேணும். ரிஷிலாம் இந்த ஸ்திதியை கூட பட்டுக்க மாட்டா. உனக்கு கோரிக்கை கண்டினியூஸாக இருக்குன்னா நீ கேட்டை தாண்டி வரவே வராத. இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். என்டி ராமராவ் இருக்கும்போது ஒரு நிஜமாக நடந்த கதை. ஒரு ரொம்ப குக்கிராமம். அந்த கிராமத்தில் அவன் ரொம்ப படிக்கலை. அவன் எம்டி ராமராவை பார்க்கல. ஆனால் எம்டி ராமராவ்னா ரொம்ப அபிமானம். அவன் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றான். அப்படியே ஒருத்தர் மூலமாக அவன் தெரிஞ்சவாள்கிட்ட சொல்லி அது பண்ணி இது பண்ணி அந்த மெட்ராஸில் மெட்ராஸ்க்கு வந்துட்டான். அப்புறம் என்டி ராமராவையும் பார்த்துட்டான். உங்களை பார்க்க வந்த அப்படின்னு சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்டி ராமராவ் காரில் போனார். அப்போ இவனும் அதில் தான் போனான். அங்கே போன உடனே டிஃபன் வந்தது. அப்போ அந்த என்டி ராமராவ் ஃபேனுக்கு டிஃபன் வருமா வராதா? அந்த என்டி ராமராவ் ஃபேனுக்கு இன்னொரு லட்டு திங்கணும்னு ஆசைப்பட்டா லட்டு வருமா வராதா? அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கிறது. எங்கே உட்காந்துட்டு பார்த்தாக்க அந்த என்டி ராமராவ் சீன் நன்னா தெரியுமோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறா. அப்போ என்ன, என்டி ராமராவ் அந்த ஃபேனுக்கு கோபம் வந்தால் என்டி ராமராவ் என்ன சொல்வாரோ அப்படின்னு எல்லாமே அந்த ஃபேனுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறா. லஞ்சு வந்தது. அப்போ சாப்பாடும் நல்ல ஹைஃபை சாப்பாடு. நீ நிரந்தரமாக குரு ஸ்மரணையில் இருக்க பழகிண்டா உனக்கு எல்லாம் தானாகவே வரும். குருவை ஸ்மரிச்சுட்டே இரு. குரு சர்வஜன். ஃபேன் ஆனாக்கா சர்வக்கியத்துவம் வருமா வராதா? கையை தட்டணும், ஜெயகோ போடணும். அப்போ நீ குருகிட்ட இருக்கும்போது சர்வக்கியத்துவம் உனக்கு ஏன் வராது? சர்வ வியாபி, சர்வ சமர்த்தன். நீ நிஜமாக குருக்கிட்ட இல்லை. நீ நிஜமாக குருக்கிட்ட இருந்தால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டா. என்டி ராமராவோட ஃபேன் அவர் அந்த கிராமத்துக்கு போயிட்டார். அங்கே அவள் வீட்டில் ஏசி இருக்கா, கார் இருக்கா. அங்கே அவர் எப்போதும் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்கார். நீ குருவை விட்டு எங்கேயும் போகாத. ஸ்தம்பத்தில் குருவை காட்டு, பகவானை காட்டு அப்படின்னாக்க பிரகலாதன் காட்டினார். பிரகலாதனை ரொம்ப இம்சை பண்ணான். இவ்வளோ இம்சை பண்ணினாலே அப்பா நான் உனக்கு ஒரே புள்ள, என்னை இம்சிக்காத அப்படின்னு சொன்னாரா? ஒரு தடவை கூட சொல்லலையே. நீ ஒரு தடவை தலைவலி வந்துட்டா ஜெய் குருதேவ் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிற. அப்பாவே இத்தனை கஷ்டம் தரார். இந்த வேதனையை ஆலோசனையை நீ மனதில் வச்சுட்டேன்னா
இந்த க்ஷணமே நீ யோகி, எப்போவோ கிடையாது, இப்பவே. பிரகலாதனோட அத்தை வந்திருக்க. அவர் நிஜமா அக்னிதேவன் தந்த துணி அவ கையில் வச்சுட்டுருக்கா. பிரகலாதனை கிட்டக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அந்த துணியினால் எரிச்சுடணுங்கிற அந்த எண்ணம். ஆனால் பிரகலாதன் போன உடனே அந்த அத்தை தான் எரிஞ்சு போனான். பிரகலாதன் எரியல. அக்னி தேவனே சுயமாக தந்திருக்கார் அந்த துணி. நீ போத்திண்டா நீ எரிய மாட்ட அப்படின்னு. அது கூட குரு கிட்ட இருக்கிறவாளுக்கு வேலை பண்ணாது. பிரகலாதன் சுகமாக இருக்கார். இதெல்லாம் நடக்கிறது தெரியாது. நிரந்தர ஜபம் இல்லை, ஸ்மரணையில் இருந்தார். ஸ்மரணை வேற, ஜபம் வேறு. இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஃப்ரெண்டு வந்து பேசுகிறான், அந்த சினிமா நன்னா இருக்குது, இந்த சினிமா நன்னா இருக்குது, டிவியில் நீ இதை பார்த்தியா, கிரிக்கெட் அதை பார்த்தியா அப்படின்னு அவன் கேட்டுருக்கான். உனக்கு மனசுக்குள்ளே நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் மனசுக்குள்ளே என்ன தோணும்? அந்த ஃப்ரெண்டு போனால் நன்னா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் சொல்ல முடியாது, பேசுவ. அது ஸ்மரணை. எந்த வேலை பண்ணாலும் அந்த திருஷ்டி உன்னோட எக்ஸாம் மேலே எப்படி இருக்கோ, நீ எந்த வேலை பண்ணினாலும் உன்னோட திருஷ்டி குரு மீது வச்சாக்க அந்த குருவனோட சமர்த்தத்தை உனக்கு ஏன் வராது? காமன் சென்ஸ் ஆஸ்பெக்ட். நெருப்பில் கை வச்சா கை சுடுமா சுடாதா? மின்சாரத்தில் கை வச்சா ஷாக் அடிக்குமா அடிக்காதா? குரு ஸ்மரணையில் இருந்தால் நிரந்தரம் அது உன்னை எப்படி காப்பாற்றாமல் இருக்கும்? நீ அதையே புரிஞ்சுக்கல. உன்னோட சின்ன 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 கோரிக்கை. சர்வ சமர்த்தர் சுதாமருக்கு ஒரு வீடு வரல. சுதாமருக்கு நகரமே வந்துடுத்து. அவர் கேட்கல, தரேன்னு சொல்லிட்டார். அப்போ முன்னாடி கொடுக்காத அப்படின்னார். நம்மனா முன்னாடி வாங்கிட்டு இருப்போம். சின்னது போகாது, கொஞ்சம் பெருசாக கொடுங்க அப்படின்னு கேட்போம். குரு கிட்ட இருந்துட்டு குருஸ்தாயில் வாழ பழகிக்கோ. கஷ்டம் இருக்கப்படாது, கணக்கு இருக்கப்படாது, எல்லாம் இருக்கும். ஐயோ கஷ்டத்தை என்ன பண்ணுறது மாஸ்டர்? நீ குரு ஸ்மரணையில் இருக்கும்போது கஷ்டம் எப்படி தெரிகிறது? புரியல. வெய்ய காலம், மத்தியானம் 2 மணி, கதவெல்லாம் சாத்திட்டு மேட்னி ஷோ பார்க்கும்போது உனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே மாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னா கேட்க முடியாது. ஏன்? ஸ்பீச் கேட்கணுங்கிற ஆர்வம் இல்லை, சினிமா பார்க்கணுன்னு இருக்குது. இந்த கோரிக்கை இருக்கே, சினிமா கோரிக்கை, குரு மீத வை. உன் லைஃப் எப்படி மாறுறது பாரு. எத்தனை யோகிகளோட கதையை படிக்கிற? நீ யோகி ஆவ. நீ யோகி ஆகிறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். பாத்தியதையை உதறாத. ரெஸ்பான்சிபிலிட்டி பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸ்டாப் தாட்ஸ். உன்னோட பொறுப்பை செஞ்சுட்டு குருவை நினைவுபடுத்திக்கோ. இப்போ சொன்னேனே எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டா என்ன செய்வ? ஐயோ அந்த பாவம், அந்த பாடம் படிக்கலையே, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு நிரந்தரமாக மனசில்
வேலை யோஜனை பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்ப, குருவை மறிப்பல்ல, அதான் நிரந்தர மௌனம். இங்கே நிரந்தர மௌனம் வேலை பண்ணிட்டு குருவை எப்படி நினைக்கிறது, அதை இங்கே தெரிஞ்சுக்கோ. கம்ப்ளீட் மௌனம், பேச்சே இல்லை. அதாவது ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டா, எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கடைசல் மாதிரி நடக்கிறதா போராட்டம். அந்த டயத்துலேயும் உன்னோட மனசு எக்ஸாம் மேலே தானே இருக்குது. அதே மாதிரி தான் மௌனம், குருவை நினச்சிட்டே இருக்கணும். குரு சர்வந்தர்யாமி, உள்ளே இருக்காரே. நீ கூட திவ்ய ஆத்மஸ்வரூபனே. ஒவ்வொரு யோகியும் இதை தான் சொல்கிறா. அந்த ஸ்திதிக்கு போனவா ஒத்தொத்தரும் இதை நன்னா சொல்கிறா. நாம் அதை புரிஞ்சுக்கல. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறேன். உன்னை உள்ளே இருக்கிற குருவை வெளியில் வரத்துக்கு விடு. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கோ. நீ மௌனத்தில் உட்கார்றதுக்கு இங்கே யஜ்யம் ஹெல்ப் பண்ணோம். யஜ்யத்தில் உட்காரும்போது யஜ்ய குண்டத்தை சரீரமாக, அக்னி பகவானோட சரீரமாக பாவனிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யஜ்ய குண்டத்தில் போய் ஊதி குத்துறோம். எப்படி, எதனால் குத்த முடியுது? நீ அங்கே பகவானை பார்க்கல. பகவான் அங்கே இருக்காருங்கிற அந்த பாவனை வரணும். பகவான் அங்கே இருக்க, உனக்கு பார்க்க முடியாமல் இருக்க. அப்போ நைவேத்தியம் வச்சிருக்கு, அங்கே எறும்பெல்லாம் மொக்கிறது. அதை நீ பார்த்துட்டு அப்படியே நைவேத்தியம் பண்ணுற. உனக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா நீ சாப்பிடுவியா? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவேதனையும் இதே தான். அம்மா, இந்த ஒரு நாள் போயிடுத்த, உன்னை பார்க்கலையே, எனக்கு தரிசனம் தரலையே, அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல் ஆயிட்டார். உன்னை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம். அந்த அவர் பூஜை பண்ணின அந்த காளிகா மாதா இப்பவும் அங்கே இருக்கா. நீங்கள் போனாலும் அந்த காளிகா தேவியை தான் தரிசனம் பண்ணுறேன். அவருக்கு பின்னாடி நிறைய பூஜை பண்ணுற பண்டிட்லாம் வந்தா. அவளுக்கெல்லாம் அனுபவம் வந்ததா? திருப்பதியில் இது வரைக்கும் ஒரு 2-3 பண்டிட் இருந்தால் அவளோட நினைவு இப்போவும் கோவிலில் எல்லாருக்கும் இருக்குது. நம்மளாம் கோயிலில், திருப்பதி கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு எப்படாப்பா வீட்டுக்கு வரோன்னு நினைக்கிறோம். தரிசனம் முடிஞ்சு அந்த பிரகாரத்தில் பார்த்தா மேலே தலையை தூக்கி பார்த்தா ஒரு கடப்பாரை தெரியும். உனக்கு அதெல்லாம் எதற்கு? உன்னோட பிரார்த்தனை ஆயிடுதா, வந்தால் போகிறோம் அப்படின்னு நீ நினைக்கிற. நீ எங்கே போகிற, என்ன செய்கிற? அந்த கடப்பாறையில் அந்த வெங்கட்ரமண மூர்த்தியை ஒரு பக்தன் அடிச்சுட்டார். அப்போ பிளட்டு வந்துடுத்து. அங்கே பக்கத்தில் பச்சை கற்பூரம் இருக்குது, அதை வச்சுட்டார் அவரே. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸு நடந்திருக்கு. எத்தனை நாள் தான் நீ கோரிக்கை வளையத்திலேயே இருக்க போகிற? நீ எப்போ வெளியே வருவ? எத்தனை நாள் தான் இந்த மனுஷ ஜென்மத்தை துர்விநியோகம் பண்ணிப்ப? கண்டிப்பாக ஒரு நிர்ணயம் பண்ணிப்ப. எனக்கு அதாவது ரொட்டி, துணி, வீடு, அதாவது உனக்கு இது 3த்துக்கும்
எந்தவித குறவும் இருக்காது. இப்போ எவரெஸ்ட்டுக்கு போனாக்க அங்கே மலை மேலே உட்காந்தாலும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு கிடைக்கலன்னா என்னிட்ட கேளு. ஆனால் அந்த சாப்பாடு எந்த சாப்பாடுன்னு கேட்காத. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ஒரு தடவை ஹிமாலய யாத்திரை போகும்போது மாதாஜியும் வராதுன்னு சொன்னாலும் கிளம்பிட்டா. அவரோட போனா. அவர் ஒரு கஷாயம் காய்ச்சி குடித்தார். அப்போ மாதாஜியும் சாப்பிட்டா. துளி தான் சாப்பிட்டா. காலை விஷம். அங்கே அதுதான் கிடைக்கும். கால்சியம் நிறைஞ்ச இடத்துல அந்த இது பட்டாக்கவே, வேர் பட்டாக்கவே அந்த கசப்பு வந்துடும். நம்ம பீர்க்கங்காயெல்லாம் சாப்பிடும்போது சில சமயம் கசப்பு வருதில்ல, அதுக்கும் இதான் காரணம். அங்கே எல்லாமே கசப்பு. கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கு அதுதான் கிடைக்கும். பசினால் சாக மாட்டேன். இதான் நான் தரும். துணி விஷயத்திலும் இருப்பதுக்கு கிடைக்கும், இருக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது. அதாவது நமக்கு வந்ததை அனுபவி, அதை உபயோகிச்சுக்கோ. அதாவது ஃபேன் இருக்குது, ஃபேன் போட்டுக்கலாம். ஃபேன் இருந்தும் போட்டுக்காமல் இருக்கிறவாட என்ன சொல்கிறது? அந்த ஸ்திதிக்கு நீ இறங்கி போகாத. அப்போ யோகின்னு சொல்லி எல்லாம் தெரியும்னு நினச்சிக்காத. உங்ககிட்ட கார் இருக்கு, காரை உபயோகப்படுத்திக்கோ. சரி, எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஹீரோயினை நடத்தி ஆயிடுச்சுன்னு போய் போலீஸ்காரா ரொம்ப சண்டை போட்டா. எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், பப்ளிக்கு எத்தனை இடைஞ்சல், புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா. உடனே இவன் சுவாமி கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறான். என்ன இப்படிலாம் திட்டு வாங்க வச்சுட்டியே, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு. இன்னும் வாயில் ஒரு திட்டு பாக்கி இல்லை. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்படி தலையை நிமிந்து பார்க்கும்போது 2 கால் இல்லாதவன் அங்கே வந்திருக்கான். வந்துட்டு சாமிக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். எனக்கு கால் இல்லை, ஆனாலும் என்னோடய ஃபேமிலியெலாம் ரொம்ப சந்தோஷமாக நன்னா சாப்பிட்றா, நன்னா இருக்கா, அதுக்கு தேங்க்ஸு அப்படின்னு. சாமி என்ன பண்ணார்? நம்மளுடைய ஸ்தாயி, நம்மளோட எலிஜிபிலிட்டியை ஒட்டி தான் நமக்கு தேவையான பொருட்கள் வனருளு கிடைக்கும். உன்னோட கோரிக்கையால் சாமான்லாம் கிடைக்காது. வெரி கேர்ஃபுல் டு திங்க். குருவோட இருந்தாக்க அவர்கிட்ட சாமான் எல்லாம் உன்னுடையது போல தான். இப்போ சொன்னேனே, என்டி ராம் அவன் பக்தன் போல, ஃபேன் போல. இப்போ என்டி ராம் வீட்டில் போய் அவர் படுத்துண்டா இந்த ஃபேன் வெளியிலையா படுத்துப்பான்? அப்படி படுக்க விடுவாளா? அவன் சென்னைக்கு எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி, கார் ஏற்பாடு பண்ணி அனுப்புவார் இல்லையா? இப்போ அந்த ஃபேன் குக்கிராமத்துக்கு போயிட்டார். அங்கே கார் இருக்கா? கார் எங்கேருந்து வருது? எந்த ஸ்தாயோட நீ மித்திரத்துவம் இருக்கோ அந்த ஸ்தாயி ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும்.
குசேலருக்கும் அதே தான். குசேலரும் ஸ்ரீகிருஷ்ணனும் காட்டில் இருக்கார். குரு சர்வவியாபி. அவரை பிடிச்சுக்கோ. மௌனத்தில் இதை கவனி. சர்வஜத்துவம். நீ சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. உன் ஜீவிதத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுவார். அதை கற்றுக்கோ. கஷ்டம் கூட ஒரு வரப்பிரசாதம் தான். நிஜமாக ஆனந்தத்தோடு அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. நிஜமாக ஆனந்தப்படு. உன்னை சுற்றி இருக்கிறவா உன்னை கஷ்டப்படுத்தினா அவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து நீ வெளியே வருவ. உன்னை கீழே தள்ளுற பிள்ளைய நீ உதற முடியும். நீ அன்பு காட்டுற பிள்ளைய உதற முடியாது. எத்தனை தேரி சொன்னாலும் பந்து மித்திரர்களை அன்பாக பார்க்கல அப்படிங்கிற. உன்னோட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. சந்தோஷமாக உதறலாம். ஒய்ஃபு குழந்தைய உதறிடவா? நான் அதான் சொன்னேன். குழந்தையிலையும் ஒய்ஃபையும் உதறவே சொல்லலை. பிரபஞ்சம் பூரா என்னுடையது அப்படின்னு சொல்கிற குரு கிட்ட போ. உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையிலையும் உதறும்படி சொல்லலை. திருப்பி மறுபடியும் அதையே சொல்கிறேன். புதுசாக இருக்கிற உறவுன்னு சொல்கிறேனே அவளை. யாரையும் உதற வேண்டாம். உதறணுங்கிற அந்த பாவனையே இல்லை. பந்துத்துவம் சுமூகமாக இல்லை. உறவுகள் பணத்தோட மதிப்பிடுறா. அன்போட முடிச்சு போட முடியல. அப்படிப்பட்ட உறவு வேண்டாங்கிற. அப்போ கிழக்கு திசையை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடும். பணத்தை ஒட்டி இருக்கிற உறவு எத்தனை நாள் இருக்கும்? பணம் இருக்கிற வரைக்கும் தான் அன்பு. இந்த காலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு குரு கிட்ட பிரேம நிறைய நிறைஞ்சு இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற பிரேம அன்பு மாதிரி யார்கிட்டையுமே பார்க்க முடியல. நீ அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட போகணுன்னு ஏன் நினைக்கல? நீ அந்த குருகிட்ட போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அவர்கிட்ட ஒரு அன்பு வந்துடும். பணம் கொஞ்சம் ஆலோசனை பண்ண. பணம் உன்னை என்ன பண்ணுறது? உன்னை கோட்டீஸ்வரர் ஆக்கும். உனக்கு மேலே பணம் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பணக்காரனாக இருப்பான். இதை நல்லா நினைவுபடுத்திக்கோ. செருப்பு தைக்கிற மனுஷா மீராபாய்க்கு ரவிதாஸ் குருவானர். இப்போவும் சொல்கிறோம் ரவிதாஸை பற்றி. அவர் செருப்பு தைச்சார். அவருடைய சேத்தனத்துவத்தில் குரு அல்லது கடவுள் நிறைஞ்சி இருக்கார். குரு கடவுள் ரெண்டும் ஒன்று தான். துணி தைச்சார் கபீர்தாஸ். காசிராஜ் முஸ்லீம் அந்த காலத்தில் ராஜாலாம் இருந்தா. இவா 2 பேரும் சேர்ந்து இந்த கபீர்தாஸை என்ன செய்கிறா? அவெல்லாம் சொன்னான், இவர் என்னமோ ராமு அல்லா எல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டையெல்லாம் கட்டி நடு கங்கையில் கபீர்தாசரை தள்ளிட்டா. அவருக்கு ஒன்றும் ஆகலை.
அந்த முஸ்லீம் ராஜா பேரோ நமக்கு நினைவு இருக்கா? நினைவில்லை. ஆனால் கபீர்தாசரை இப்போவும் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். எதுக்குமே உபயோகம் இல்லாத வாழ்க்கை எதுக்கு? டிஐஜி, ஐஏஎஸ், இந்த பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவாள்லாம் அவளை பற்றிலாம் தெரியும். அவளுக்கு ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் காட்ஃபாதர். எனக்கு தெரிஞ்சவா மூலம் அவளுடைய லைஃப் எல்லாம் தெரியும். அவளுடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நாம் நினைக்கிறோம் ரொம்ப பெரிய போஸ்ட்டுன்னு. அதில் ஒன்றும் சுகம் கிடையாது. கிளர்க்காக இருந்தால் சாயந்தரம் சீக்கிரமே 5-6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஆஃபீஸர்னால் கேட்க வேண்டாம். என்னோடய தங்க வீட்டுக்காரர் அந்த பரிస్థిதியை நான் பார்த்துருக்கேன். காத்தால 7:30 மணிக்கு போனால் ராத்திரி 8:30க்கு தான் வருவார். அவர் கிளர்க்காக இருக்கும்போது நிறைய சினிமா போனேன். இதெல்லாம் நன்னா யோஜனை பண்ணி உன்னோட மூர்க்கத்துவத்தை கவனி. நமக்கு வேறு நிறைய சாப்பிட முடிஞ்சால் போரும். பணம் வந்திருக்கு, உபயோகிச்சுக்கோ. வந்ததை தூக்கி போடாத. உன்னோட அதிர்ஷ்டம். பணம் இருந்தால் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? நிறைய பணம் இருந்தால் அதில் இருக்கிற கஷ்டம் உனக்கு தெரியாது. உன்னோட பேக்ரவுண்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ யோகி ஆக வேணும். உன்னோட கோரிக்கை இருக்கே, அதுக்கு ஃபுல் ஸ்டாப். பிரயத்தனம் பண்ணு. மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் யுத்தம் நிறுத்தணுன்ட்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணினார் இல்லையா? யுத்தம் நிற்காதுன்னு தெரிஞ்சாலும் நிறுத்த ரொம்ப பிரயத்தனம் பண்ணினார். அப்படி பண்ணணும். உன்னோட ஆஃபீஸ் ஜாபு, ப்ரமோஷன், பிஸ்னஸ் எல்லாத்தையும் பற்றி ஆலோசனை பண்ணு. அதுக்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. உடனே அதுலேயே ஒரு மாதிரி மனசை ஈடுபடுத்திட்டு அதுதான் கதின்னு மூழ்கிடாத. ப்ரமோஷன் வரலன்ட்டு அது மனசை அலப்பாயிடுச்சுன்னு டிப்ரெஷனுக்கு போகாத. நீ எப்படி மௌனத்தில் இருக்கணும்? அதை சொல்கிறேன். நீ எந்தவித ஆலோசனையும் இருக்கக்கூடாது. உன்னோட டியூட்டியை பண்ணணும். உன்னோட ரெஸ்பான்சிபிள் எது? உன்னோட கோரிக்கை எது? கவனி. உன் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி தரணும். அது உன்னோட பாத்தியதை. அதுக்கு மிஞ்சி ரொம்ப பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கிறது அது உன்னோட பாத்தியதை கிடையாது. அது ஃபூலிஷ்னஸ். படிக்க வேண்டியது எந்த காலேஜ் போனாலும் படிக்க முடியும். சயின்ஸு சீட்டு 20-30 இருந்தால் கவர்மெண்ட் சீட்டு 200-300 வேறு கோர்ஸுக்கெல்லாம் இருக்கும். சயின்ஸில் 100 சீட் இருந்துக்குன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் 500 சீட் இருக்கும். இப்போ 500 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இது படிச்சிருக்கால, அவன லைஃப்பை லீட் பண்ணலையா? அவன் எதுக்குமே லைஃப்பை உபயோகப்படுத்தாதவளா? அந்த மூர்க்கத்துவத்திலேருந்து வெளியில் வா. உன்னோட பிள்ளைகளோட பவிஷ்யத்து எதிர்காலத்தை நீ மாற்ற முடியாது. மாற்ற முடிஞ்சதுன்னா எனக்கு காட்டு.
அவள் கர்மா, உன்னோட குழப்பங்கள்னால அவள் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு இருந்தால் இன்ஜினியர் ஆவான். அவன் இன்ஜினியரே இருந்து படித்தாலும் எக்ஸாம் டயத்தில் தலைவலி வந்ததுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அவன் எக்ஸாம் எழுதலையேன்னு கவலைப்பட்டுட்டு நீ உற்சாகம் இல்லாமல் இருக்காத. உன்னோட பிரயத்தனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம பாரத தேசமே பிரயத்தனம் இல்லாதனால தான் முன்னேறலை. பிரயத்தனம் இல்லாதனால தான் யோகம் குறைஞ்சுடுத்து. அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாமா மாஸ்டர்? நிறைய பண்ணணும். மாமூல் மனுஷாலை விட உன் லைஃப்பில் அதிகமான வேகம் தெரியணும், தீவிரம். உன்னோட பொறுப்பை பர்ஃபெக்டாக, இதுக்கு மேலே பர்ஃபெக்டாக யாரும் பண்ண முடியாதுன்னு பண்ணணும். ஒவ்வொரு மனுஷாலையும் நம்மளோட மனுஷான்னு நீ பாவனை பண்ணி ஜீவிக்கணும். எப்படி ஜீவிக்கணும் மாஸ்டர் அப்படிம்ப? நான் செய்த தப்பையும் சொல்கிறேன். என்னோட தம்பி பொண்ணு சுக்ருதான்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு தம்பதி அந்த சிறு வயசு குழந்தையோட வந்தா. அப்போ அந்த அப்பா வெளியில் போகிறா, பின்னாடியே அந்த குழந்தையும் போகிறது. நான் சொல்கிறேன், குழந்தை போகிறதே கவனிச்சுக்கோங்க அப்படின்னேன். நான் சேர்லேருந்து எழுந்திருக்கவே இல்லை. நான் என்னோட தம்பி பொண்ணு சுகீர்த்தா அப்படின்னு நினச்சிருந்தா உடனே எழுந்திருப்பேன் இல்லையா? நான் பண்ண தப்பு உடனே எனக்கு தெரிஞ்சது. மானசீகமாக குருவுக்கு கன்னத்தில் போட்டுட்டு தப்பு நடந்துடுத்து க்ஷமாப்பணம் கேட்டேன். பிரேமை இருந்து நான் செய்யலை. நிஜமாவே என் தம்பி பொண்ணு இருந்தாக்க நான் என்ன செய்யணும்? அதையே செஞ்சுருக்கணும். காலம் கர்மாவால் குழந்தைகளாக நமக்கு பிறக்கிறா. எவ்வளோ தூரம் செய்யணுமோ அவ்வளோ தூரம் செய்யுங்கோ. முதல்ல நடிக்க பழகிக்கோ. அதாவது அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ கொஞ்சம் குறிப்பிட்ட வரைக்கும் தான் செய்ய முடியும். இப்போ யாரோ வழியில் பார்க்குறா, அவளை வழியில் ஏதோ கொஞ்சம் ஏற்றிண்டு கொஞ்சம் தூரம் அவளை எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்கி விடணும். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர அவள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னோட காலமும் கர்மாவும் ஆயிடுத்துன்னா ஒரு க்ஷணம் கூட உன் குழந்தைகள் உன்னோட இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட 80 வயசு 70 வயசு பேரண்ட்ஸ் எல்லாம் வரா. அவ்வளோ கஷ்டப்படுறா. லட்சமாக சம்பாதிக்கிறான் பையன், டாலராக சம்பாதிக்கிறா. நாங்களே செத்துப்போனால் கூட எங்கள் குழந்தைகள் வரத்துக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. வந்தால் என்ன பண்ணுவா? அதுக்காக அமெரிக்கா போக வேண்டான்னு சொல்லலை, லட்சமாக பணம் சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை, பஞ்சாரா ஹில்லில் பவனம் கட்டிக்க வேண்டான்னு சொல்லலை. அவள் லெட்டர் போடுறா, ஃபோன் வேற பேசுவா என்கிட்ட, எங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்கா மாஸ்டர் அப்படின்னு. குழந்தைகள், அதுவும் சொல்கிறேன், குழந்தைகள் என்கிட்ட வருவா, மாஸ்டர் எங்களுக்கு இந்த படிப்பு படிக்கணும்னு இஷ்டம் இல்லை அப்படின்னு. அவளுக்கு என்ன படிப்பு படிக்கணுமோ அதை படிக்க விடுங்கோ. இப்போ ஃபாரின் போன குழந்தைகள் அவ்வளோதான், அவள் போயிருக்கா, அவள் சந்தோஷமாக இருக்கா, ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான்.
சில சமயம் அவள் லட்சமாக சம்பாதிச்சா கூட அந்த பணம் நமக்கு கிடைக்காம போகலாம். யாரோ வழியில் போகிறவா உனக்கு சமயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவள் பண்ணுற ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கோ. அதில் கூட குருவோடைய அனுகிரகத்தை பாரு. எந்த நேரம் உன்னோட லைஃபு எப்படி நடக்கிறதோ அதை ஒத்துக்கோ. அதை ஒத்துண்ட அப்புறம் மாற்றிக்க முடிஞ்சா மாற்றிக்கோ. எந்த திருஷ்டியில், குருவோட திருஷ்டியில் எப்படி மாறணும் அதை யோஜனை பண்ணு. பௌதிக ஜகத்தில் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் போனாலும் லாபம் இல்லை. மறுபடியும் ஷீரடி சாய்கிட்ட தான் போக வேண்டியது தான். சங்கர் தயாள் சர்மா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, கிளின்டன் அவர் ஒய்ஃபு சத்யசாயி அவட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரதா சொன்னான். அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் சொன்னா, நீ விழுந்தேன்னா உனக்கு இவ்வளோ செக்யூரிட்டி எங்களால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டா. அப்போ ஒய்ஃபையும் அவள் ஃபேமிலி டாக்டரோட அனுப்பி வச்சா. பிரசிடெண்ட் ஆனாலும் அவள் எங்கே வரணும்? 8th கிளாஸ் படித்த சத்யசாயி பாபா கிட்ட தான் வரணும். நீ ஏன் அந்த ஸ்திதி போகிறதுக்கு நினைக்கல? கோட்டீஸ்வரர்கள்லாம் எங்கே போகிறா? கோடி ரூபாய் சம்பாதிச்சா அப்படின்னு அந்த பிச்சி காமன் சென்ஸ் புரியலையே உனக்கு? உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு போரும். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை உதறிட்டு ஹரே கிருஷ்ணாவுக்கு போயிடுறா. ஹென்ரி போர்டு பேரன் மொத்த ஆஸ்தியும் ஹரே ராமாவுக்கு தந்துட்டு வந்துட்டா. அப்போ அவரோட வயசு 16. இந்த காரு முதல்ல கார் உற்பத்தி அவரை மிஞ்சினவா யாரும் கிடையாது. அவருடைய பேரன். ஏன் உனக்கு சொல்கிறேன்? இப்போ இருக்கிறது உனக்கு போரும். வயிறு நிறைய சாப்பிட்ற. உனக்கு என்ன கஷ்டம்? உன்னோட வேதனையை என்கிட்ட சொல்கிற. உனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ரொம்ப தடவை குருக்கிட்ட சொல்லுவேன், இத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்படுறாது குருஜி அப்படின்னு. அது அவன் குருகிட்ட சொல்லும்போது உங்களோட சகவாத தோஷம் எனக்கு ஒட்டிக்கிறது. குரு சொல்வார், நான் உனக்கு இப்போ லெக்சர் கொடுத்தது போல தான் அவரும் சொல்வார். அவள் கஷ்டம்ன உடனே நான் கூட அது மாதிரி தான் நினச்சேன் என்று. வியாதிங்கிறது கஷ்டம் இல்லை. ரோகம் சரியானால் ஓகே, இல்லையா ஓகே. குடும்பத்தில் இருக்கிறவா பேச்சை கேட்கறதில்ல ஓகே. சரீரமே வியாதியை சரி பண்ணிக்கிற அந்த ஒரு ஹீலிங் இருக்குது. நம்ம மேக்ஸ் குரூப் எடுத்து படி, சயின்ஸ் எடுத்து படி அப்படின்னு கேட்குறோம், சொல்கிறோம் பசங்கள்கிட்ட. அவள் உன் பேச்சை கேட்டு படித்தாக்க உன் பேச்சை கேட்டு படிக்கிறா அப்படின்னு நினைப்பேன். அவளுக்கு அதில் பலன் கிடைக்கலன்னா உன்னை திட்டுவா. உன் பேச்சை கேட்கலன்னா ரொம்ப நல்லது, நன்னா இருக்கான் இல்லையா? நன்னா இல்லைன்னா நீ திட்டலாம். அதனால உன் பேச்சா கேட்காம இருக்கிறது நல்லது. புரியுறதா? உன்னோட ஆலோசனையோட பிரபாவம் புரியுறது இல்லையா? ஒன்றுமே கேட்காத, எது எப்படி இருக்கோ அதை ஸ்வீகரி. குளுமையாக ஜில்லுன்னு இருக்குது ஓகே, குளுமையாக இல்லையா ஓகே, வெயிலாக இருக்குது ஃபேன் போட்டுக்கோ.
அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கோ. ஏசி போட்டுக்கோ, இருக்கிறத யூஸ் பண்ணு, அளவோட உபயோகி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ வீட்டில் இருக்கிறவாளெல்லாம் நீ பேசாத, நீ சினிமா பார்க்காத அப்படின்லாம் சொல்லாத. நீ யோகியாக மாறணும். நீயா அவளா? நீ தான் மாறணும். அவள் மாறணும் அப்படின்னா அவள் இங்கே வருவா. அவளுக்கு ஒன்றும் சொல்லாத, அவள் கேட்டாலும் சொல்லாத. அப்படியே கேட்டால் ஆர்கே மாஸ்டரை போய் கேளு அப்படின்னு சொல்லு. நீ யோகி ஆகு. அவளுக்கு அவசரம் இல்லை. ஒரே ஃபேமிலியில் ஒருத்தர் லா படிப்பா, ஒருத்தர் சயின்ஸ் படிப்பா. லா படிக்கிறவன் சயின்ஸ் கிளாஸ் போக முடியாது. பிரகிருதியில் உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதனால இந்த பேச்சை நீ கேட்குற. அதாவது எங்கேயோ எப்போவோ பூர்வ ஜென்மத்தில் சுகீர்த்தம். நான் சுகீர்த்தம்னு சொல்கிறேன், உன் மனசில் இது துரதிருஷ்டம்னு நினைக்கிறியா? அந்த பாவனையை ஒட்டி இருக்கு. இந்த வெயிலில் உட்கார வச்சு சொல்கிறார் மாஸ்டர் அப்படின்னா துஷ்கிருதமும் இல்லை, அற்புதமான ஃபிலாசபி. இவ்வளோ சுலபமா வீட்டில் இருந்துட்டு ஃப்ரண்ட் ரூமில் நன்னா ஃபேனை போட்டுட்டு கேட்க முடியுது. ஹிமாலயாவில் ஆசிரமங்களில் கூட இது கிடைக்காது. நமக்கு வழி நடத்துகிறார். அதாவது ஹிமாலயாவில் போய் நம்ம டக்குன்னு எந்த இவாள்கிட்டையும் போய் இந்த சப்ஜெக்ட்லாம் போய் கேட்டுற முடியாது. அதில் அங்கெல்லாம் நம்மளை கரெக்டாக வழி நடத்துகிறவாளும் இருக்கா, வேறு வழி போகிறவாளும் இருக்கா. நமக்கு நம்பகமும் வேணும்ல. இப்போ ஆர்கே மாஸ்டர் நமக்கு நன்னா சொல்லித்தராருங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கேட்குறோம். அதனால் ரொம்ப உனக்கு பூர்வ ஜென்மத்தில் நீ நிறைய பண்ணியிருக்க, ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்கிறது. ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத் போனாலும் இதை சொல்லலை. நிச்சயமாக யாரும் சொல்லித்தர மாட்டா. ஏதோ சொல்லுவா. யம நேமம் பற்றி சொல்லுவா. உப்பு சாப்பிடாத, காரம் சாப்பிடாத, குடுமி வச்சுக்கோ, மொட்டை அடிச்சுக்கோ, காஷாய வஸ்திரம் போட்டுக்கோ, எல்லா பாயிண்ட்டும் சொல்லுவா. மெயின் பாயிண்ட்டை சொல்ல மாட்டான். உன்னோட லைஃப் எப்படி மாறணும், எப்படி ஆலோசனை மாறினா உன்னோட த வே ஆஃப் லைஃப் மாறும் அப்படிங்கிறத உறுதியாக யாரும் சொல்ல மாட்டான். தாட்டு மாறலைன்னா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இருப்ப. ரொம்ப இருந்து ஒரு ராஜாவுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. பூர்வ காலத்தில் ஜோதிஷம்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணு பிறந்த உடனே ராஜா ஜாதகத்தை பார்த்து கேட்டார். அப்போ ஜோதிஷர் சொன்னார், இந்த பொண்ணு வந்து யாச்சகம் கேட்டு சாப்பிடுவா அப்படின்னா. ராஜா ரொம்ப பெரிய ராஜா, யுவராணி. ஜோதி சாஸ்திரத்தில் இப்படி சொல்கிறது, என் பொண்ணை யாச்சகம் கேட்டு சாப்பிடுபடி நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி வீடு நல்லா புவனமாக எல்லாம் கட்டி அங்கே வச்சு யாரையும் அங்கே அவரை அந்த யுவராணியை பார்க்கறதுக்கு அனுப்புறதில்லை. அப்படி ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். அந்த ராணிக்கு அந்த யுவராணிக்கு 15-16 வயசு இருக்கும். ஒரு சமயம் ராஜாவுக்கு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஆசை ஆயிடுச்சு. அப்போ ஜோதிஷக்காரரையும் அழைச்சிட்டு அங்கே போகிறார். டெய்லி ரகரகமாக சாப்பாடு செஞ்சு நான் அனுப்புகிறேன், சாப்பிடுவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அந்த மாதிரி எதுவும் சாப்பிடல அப்படிங்கிற. அப்போ ஜோதிஷர் சொல்கிறார், சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிஷா, இன்னும் கொஞ்சம் மனுஷா, ராஜா எல்லாரும் வந்து பார்க்குறா. சாப்பாடு அனுப்பியிருக்கா. திரைக்கு பின்னாடி இருந்து இவ பார்க்குறா. அப்போ ஒரு பொம்மை இருக்கு. அப்போ பொம்மைக்கு முன்னாடி சாப்பாடு விதவிதமாக சாப்பாடு வெரைட்டி வச்சிருக்கா. அப்போ இந்த யுவராணி என்ன பண்ணுறா, அந்த பொம்மைக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு, எனக்கு ஒரு பிடி சாதம் போடுறியா, எனக்கு ஒரு பிடி சாதம் போடுறியா அப்படின்னு கேட்குறா. இப்போ புரியுறதா? ஆலோசனை கிரமம் அது மாறும். யுவராணி யுவராஜா முக்கியம் இல்லை, மற்றவாளுக்கு தரணும்னு எண்ணம் இருக்கிறவா ரொம்ப கிரேட்டு. அந்த பாவம் புரியணும், அது உள்ள ஆத்மாக்குள்ள அந்த ஆவேதனை வரணும். நீ எத்தனை பேருக்கும் சாப்பாடு போட முடியும், நீ ட்ரை பண்ணு. அட்சய பாத்திரம் திரௌபதி கிட்ட இருந்தது. 1,00,000 பேர் வந்தாலும் சாப்பாடு போட முடிஞ்சது. சர்வஜன் 10 பேர் வந்தாலும் 1,00,000 மனுஷன் வந்தாலும் சாப்பாடு போடுறது அந்த பாவம் தான் முக்கியம். உள்ளேருந்து அந்த ஆத்திரத அந்த பாவனை வரணும். வேணும்னா செஞ்சுப்பார். தினம் இந்த உலகத்தில் இத்தனை பேர் மனுஷாளுக்கு யார் சாப்பாடு போகிறா? சமர்ப்பணம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். எதையுமே நீ ஆலோசனை பண்ணாத. உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்தியதைய நன்னா பண்ணு. அதாவது இப்போ உங்களுக்கே கிளாஸு இங்கே உட்கார வச்சுட்டு நான் கிளாஸுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன். ஆனால் காலேஜுக்கு வர முடியாதுன்னு சொல்லலாம். அது மாதிரி சொல்ல முடியாது. ப்ரிப்பரேஷன் ஹாலிடேஸு, அங்கே இப்போ காலேஜுக்கு போய் அந்த லேப் எல்லாம் ரெடி பண்ணணும், நெக்ஸ்ட் இயருக்கு தேவைப்பட்ட சிலபஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். அப்புறம் நோட்ஸ் எழுதணும். இந்த யோகாவுக்கு வேண்டிய நோட்ஸ் எல்லாமும் எழுதிக்கணும். அதுக்கு புக்ஸ் எல்லாம் கிடையாது. சாயி உன்னோட வேலை நடக்கும் அப்படின்னா புட்டபர்த்தியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எதுக்கு? நிறைய பேருக்கு வியாதி வந்தது, சமர்ப்பண பாவனை இருக்கிறவாளுக்கு தான் வியாதி குணம் ஆச்சு. எல்லாருக்கும் குணம் ஆகாது. அவள் சாயி குரூப்பில் இருந்தாலுமே அவளுக்கு வியாதி குணம் ஆகாதவா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். ஷீரடி சாய்பாபாவோட இருந்தவாள்லாம் பாம்பு, தவளை, ஆடு அப்படியா பிறந்தா. ஷீரடி சாயி புக்கை படித்தா இதெல்லாம் உனக்கு புரியும். நீ கொஞ்சம் பின்னாடி நோக்கி பாரு. மகா மனிதர் செய்கிற வேலையை மனுஷனா செய்கிறேன்னு சொல்லுவியா? நெக்ஸ்ட் பர்த் எப்படி இருக்கும்? பதட்டப்படாத, பயப்படாத. உன்னை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. உன்னோட மனுஷ லைஃப்பை நீ நாசனம் பண்ணிக்கிற. நீ எந்த வேலை பண்ணாலும் நிரந்தர ஸ்மரணை செய்யி. நீ இதுக்காக ஹிமாலயா போக வேண்டாம். கணவன் குழந்தைகளை உதற வேண்டாம். எங்கே இருக்க அங்கே ஆலோசனை இல்லாத சிதி, கோரிக்கை இல்லாத சிதியில் உன்னோட டியூட்டியை சரியாக செஞ்சுட்டு நிரந்தரம் மௌனமாக இருக்கிறது தான் முதல் படி. நீ இதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா மற்றவ தானாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம். ஃபோர்டுங்கிறவர் சொல்வார், 1,00,000 சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், 1,00,000 வந்துடுத்துனா மற்ற லட்சங்கள்லாம் சம்பாதிக்கிறது ஈஸி.
அப்படின்னு. 3 நாள் கண்டினியூஸாக இங்கே வா. நீ கண்டினியூஸாக இங்கே ஏற்பாடு பண்ணுறது நீங்கள் கற்றுக்க தான். ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யாமல் இங்கே வராத. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அது சொல்லி செய்யறது கிடையாது. உன்னால் செய்ய முடிஞ்சதை செஞ்சு சும்மா இருக்கிறது. அவளுக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய். கொடுக்க முடிஞ்சதை கொடு. அதுக்கு மேலே கேட்டால் முடியலன்னு சொல்லு. பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நன்னா புரிஞ்சுக்கோ. மௌனமாக இரு. சமக்கிருத சமர்ப்பண. ரோட்டில் போனால் ஜோக் பண்ணி சிரிச்சுக்கோ. அங்கே சீரியஸாக இருக்க வேண்டாம். ஆஃபீஸில் சீரியஸாக இருக்க வேண்டாம். ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை செய்ய பேசணும். இப்போ ஒரு ஆசிரமத்திலேயே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவள்கிட்ட பேசித்தான் ஆகணும். அவள்கிட்ட பேசாமல் சும்மா இது செய்க பாவனை ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணினா இன்னும் டைம்தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆகிடும். புரியுறதா? உன்னோட காமன் சென்ஸை உபயோகப்படுத்திக்கோ. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மௌனத்திற்கு முக்கியத்துவம் தான். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடமை ரொம்ப முக்கியம். நிரந்தர மௌனம். மௌனத்தில் குரு இறங்கிடுவார். ரிஷிகளும் இறங்கி இருக்கா. ரிஷி வேலையை நான் செய்கிறேன். என்னோடய ஹெல்த்து நன்னா இல்லை. ஆனால் என் கூட இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும் ரிஷியோட வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த தீவிரம். அதை புரிஞ்சுக்கோங்கோ. என்னை பார்த்து நீங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகுங்கோ. சரீரம் போகட்டும், பரவாயில்ல. இதை விட சரீரம் ஆரோக்கியமான சரீரம் வரும். இதெல்லாம் செய்யும்போதே சரீரம் நன்னா ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஹாயாக சிறுவர்களை போல சந்தோஷமாக இரு. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது நீ இத்தனை எல்லாம் பண்ணாலும் உனக்கு உண்டான எக்ஸசைஸ், பிராணாயாமம், மருந்து சாப்பிட்ணும், அதெல்லாம் பண்ணத்தான் வேணும். அதெல்லாம் பண்ணாமல் என் சரீரத்தை பார்த்துக்காமல் இப்படி இருக்கேன்னா அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் உபயோகப்படும். உன் சரீரத்தை நன்னா கவனிச்சுக்கோ. உன் குடும்பத்தை நன்னா கவனிச்சுக்கோ. உனக்குன்னு இருக்கிற பொறுப்பெல்லாம் நன்னா பண்ணு. இதெல்லாம் பண்ணிட்டு உனக்குள்ளே இருக்கிற குருகிட்ட மௌனமாக இரு. குரு இருக்காருங்கிறத நிரந்தரமாக அனுபவி. என்னோட லைஃப்பை ஒரு ஆதர்சமாக நீங்கள் எடுத்துக்கணும். வேண்டாத கோரிக்கை வச்சுக்காதீங்க. இங்கே இருக்கும்போது 3 நாள் கண்டினியூஸ் மௌனம். வீட்டுக்கு போயும் மௌனம். இந்த மாதிரி 3 ரவுண்டு வந்தெல்லாம் ரொம்ப நல்லது. இது வயசோட சம்மந்தப்பட்டதில்லை, பொசிஷனோட சம்மந்தப்பட்டதில்லை. யார் வேணாலும் பண்ணலாம். அவளோடைய டியூட்டியை பண்ணிவிட்டு நிரந்தர மௌனம். பேசவே பேசாதீங்க. மௌனம் மௌனம் மௌனம். ஆலோசனைக்கு ஸ்வஸ்தி, கோரிக்கைக்கு ஸ்வஸ்தி.